ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி பொடி வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடியை இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். 6 மாதம் கூட வெளியவே ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடி செய்யறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். இதுல 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். இப்ப நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சுல, இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம வறுத்து கொடுக்குற ஒரு பொருளும் அதே பிளேட்ல தான் நம்ம மாத்த போறோம். அடுத்ததான் அதே கடாயில 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்துட்டு இதையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதையும் பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த கடலை பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமா மாறி வந்திருக்குல்ல, இதையும் எடுத்து அதே பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்தா போதும். உடைத்த கடலை ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் வறுத்துட்டு அதே பிளேட்ல நம்ம இதையும் எடுத்து மாத்திக்கலாம். இப்ப காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10 வரமிளகாய் போலதான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக. நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 20ல இருந்து 30 வரமிளகாய் கூட சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நல்லா மொரன்னு நமக்கு உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்தா போதும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் எடுத்து அதே பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. எள்ளு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே நமக்கு இது பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தா போதும். ரொம்ப நேரம் செவக்க விடக்கூடாது. அப்புறம் எள்ளு வந்து கருக ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெயும் எடுத்து அதே பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து இதை நல்லா இடிச்சிட்டு இது போல எண்ணெயில சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். பூண்டு அதிகமா சேர்த்தோம்னா இந்த இட்லி பொடியோட வாசனையும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இந்த பூண்டு நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா வறுத்து கொடுத்தோம்னா இந்த பூண்டுல இருக்கிற ஈரப்பதம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை எடுத்து இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா பொருளையோடும் சேர்த்து இந்த பூண்டையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பொருளும் நல்லா ஆறி வரட்டும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காத்தாடியிலேயே நம்ம ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருளும் நல்ல ஆரோக்கியமான பொருள் தான். அதனால இது போல இட்லி பொடி நீங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்ப இது எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பொருளையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள்னு சேர்த்துக்கலாம். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா பூண்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சல அந்த டைம்லயே பூண்டு கூடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்ல பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நமக்கு டேஸ்டியான இட்லி பொடி எவ்வளவு சுலபமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.